முன்னாடி இருந்த சிலபஸ்ல வந்து இது எல்லாமே வந்து அந்த லெசன்ஸ் படிக்கும்போது லெசன்ஸோடயே கூட படிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே வெறும் இலக்கணத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால பிரித்து எழுதுக, பொருள் அறிவோம், கலைச்சொல் அறிவோம் இதெல்லாத்தையும் தனியாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ ஒவ்வொரு லெசனுக்கு கீழே இருக்கிறதையும் இந்த மாதிரி ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பொருள் எழுதிக்கோங்க. அடுத்து ஒரு அந்த நோட்டில் 15 பேஜுக்கு பிளேஸ் விட்டுட்டு அடுத்ததுல பிரித்து எழுதுகன்னு போடுங்க. அப்புறம் ஒரு 15 பக்கம் பிளேஸ் விட்டுட்டு சேர்த்து எழுதுக. இந்த மாதிரி அந்த நோட்டு முழுக்க இப்படி எழுதி வச்சுக்கோங்க. சமூகம்னா மக்கள் குழு, விளைவுனா விளைச்சல் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வளர்ச்சி, அசதினா சோர்வு, மேதினி அப்படின்னா உலகம்னு அர்த்தம், ஊழினா நீண்ட ஒரு காலப்பகுதி, ஊழி காலம் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய காலம், ஒரு யுகம் அந்த மாதிரி சொல்ற மாதிரி. ஆழிப்பெருக்குனா சுனாமி, கடல்கோள், உள்ள பூட்டு அதாவது உள்ளத்துக்கு பூட்டு போடுறோம் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்க. உள்ளத்தோடைய அறியாமை, பூட்டு போட்டால் ஒன்றும் தெரியாதுல்ல, தெரியாததுதான் அறியாமை. ஸோ அக்ரிணைனா மனிதன் இல்லாத மற்ற 5 அதாவது 6 அறிவு இல்லாத அனைத்துமே அக்ரிணை தான், உயர்வு இல்லாத திணை. இதை பிரித்து எழுதுகளையும் கேட்கலாம். அக்ரிணை வந்து அல் கூட்டல் திணைன்னு தான் பிரிக்கணும். தொன்மைனா ரொம்ப தொன்மை வாய்ந்தன்னு சொல்ற மாதிரி பழமை. திங்களுக்கு நிலவுன்னு சொல்லலாம், மாதம்னு சொல்லலாம். கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல் அப்படின்னு அர்த்தம். திகிரினா இப்போ இந்த அரசர்கள்லாம் வந்து இந்த ஆணை சக்கரத்து மேலே வச்சுதான் ஆணை வெளியிடுவாங்க. ஸோ திகிரினா ஆணை சக்கரம். அலினா அழித்தல், கொடுக்கறது, கருணை. மேருனா இமயமலையோட பேரு. நாமநீர்னா அச்சம் தரும் கடல். காணினா ஒரு காணி நிலம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ஸோ ஒரு நிலத்தை அந்த நிலத்தோட அளவு எவ்வளோன்னு குறிக்கக்கூடிய சொல். மாடங்கள், மேன் மாடம், மாட வீடு அப்படின்னா சொல்றது மாளிகை. அந்த ஒரு மாளிகை இருக்குன்னா அதோடைய ஃப்ளோர்ஸ் அது எந்த அடுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றதுதான் மாடங்கள். சித்தம்னா உள்ளம், கேணினா கிணறு, ஒருமித்துனா ஒன்றுபட்டு ஒன்றாக, ஔடதம் அப்படின்னா மருந்து. இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு வீடியோ ஒரு வாட்டி பாஸ் பண்ணிட்டு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு 6th டேர்ம் 1ல் இருக்க எல்லா லெசனுக்கு கீழே இருக்க இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, கலைச்சொற்கள்லாம் நான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல இந்த பிரித்தெழுதுகன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அமுதென்று, இதை வந்து அமுது கூட்டல் என்றுன்னு பிரிக்கலாம். செம்பயிர், இது வந்து ஒரு பண்பு தொகை, அதாவது செம்மையான பயிர், அதுதான் செம்மை கூட்டல் பயிர். இதெல்லாம் வந்து ஹையர் கிளாஸஸ் போகும்போது எப்படி பிரிக்கிறது, இந்த பொய் அகற்றும்ன்றது பொய் கூட்டல் அகற்றும். அக்ரிணை, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அல் திணை, உயர்வு இல்லாத திணை, அதான் அல் கூட்டல் திணை. இடப்புறம், இடதுபுறம்னு வந்தால் இடது கூட்டல் புறம், இடப்புறம்னா இடம் ப்ளஸ் புறம். வெண்குடை, செந்தமிழ்லாம் வந்து ஏற்கனவே பார்த்த செம்பயிர் மாதிரி தான். வெண்மை கூட்டல் குடை, வெண்மையான குடை தான் வெண்குடை. செம்மை ப்ளஸ் தமிழ் தான் செந்தமிழ். பாகற்காய் வந்து பாகு அல் காய், அதாவது பாகு அதாவது இனிப்பு இல்லாத காய், அதான் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். சீரிழமை, சீர் கூட்டல் இளமைன்னு பிரிக்கணும். பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. இந்த ஏன் இந்த இடத்துல இன்னா மாறுது, இது எல்லாமே நம்ம வந்து ஹையர் கிளாஸஸ் போகும்போது அந்த இலக்கண குறிப்பு எல்லாமே நம்ம பார்ப்போம். நன்மாடங்கள், நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே வந்து நிலத்தின் கூட்டல் இடையே, சொல்லும் போதே பாருங்கள் நிலத்தின் இடையே அப்படின்னு தான் சொல்கிறோம். தட்ப வெப்பம்ன்றது தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள், வேதி கூட்டல் உரங்கள். கண்டறி, அது வந்து கண்டு கூட்டல் அரி. ஓய்வற, ஓய்வு கூட்டல் அற. அவ்வுருவம், ஆ கூட்டல் உருவம். ஆழக்கடல், அதாவது ஆழமான கடல், அதுதான் வந்து அந்த இம்முன்றது மறைந்து வருது. ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி, விண் கூட்டல் வெளி. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த. சேர்த்து எழுதுகன்றது நம்மளுக்கு இப்போ பிரித்து நம்ம சொன்னோம் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு, இப்போ அவங்களே வந்து அந்த வார்த்தையை பிரித்து கொடுத்துருவாங்க, அதை நம்ம சேர்த்து எழுதணும். இப்போ நிலவு கூட்டல் என்றன்னு கொடுத்தா நிலவென்ற. தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்னு கொடுத்தா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அதாவது உடல்ன்றது இந்த இடத்துல மெய் எழுத்துக்களை குறிக்குது. இழும் அந்த பக்கத்தில் இருக்க ஏவும் வரும்போது, அதாவது முதல்ல இருக்கக்கூடிய தமிழை வந்து நிலைமொழின்னு சொல்லுவாங்க. அந்த எங்கள்ன்றது வருமொழி, அதில் இழு இருக்கா, இதில் இழும் ஏவும் சேர்த்து ழே ஆயிடுச்சு தமிழெங்கள். இதெல்லாம் நம்ம ஹையர் கிளாஸஸில் படிப்போம். இப்போது சேர்த்து எழுதுகளை மட்டும் பார்த்துக்கலாம். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டு இருக்கும். 8 கூட்டல் திசை, 8 திசை சொல்லும் போதே அந்த 8 திசைன்னும் போது இத்து
வல்லினம் மிகும், அதுதான் இங்கே நடந்திருக்கு. சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி தமிழ், கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ். சொல்லும் போதே அந்த இது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சொல்லி பாருங்கள் வாய் விட்டு, அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி பிரிக்கணும் எப்படி சேர்க்கணும். கொங்கு கூட்டலர் கொங்கலர். அவன் கூட்டல் அழிபோல் அவன் அழிபோல். முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர், இச்சு வந்துருச்சு நடுவில். நிலவு கூட்டல் ஒளி நிலவொளி. தரை கூட்டல் இறங்கும் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் தான் வழித்தடம், அந்த இத்து நடுவில் வந்துடும். ஸோ ஏன் கூட்டல் என்று ஏன் என்று. ஔடதம் கூட்டலாம் ஔடதமாம். நீலம் கூட்டல் வான் நீலவான், அந்த இம்மு போய் நீலவான் மட்டும் வருது. ஸோ இல்லாது கூட்டல் இயங்கும் இல்லாது இயங்கும். மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லுவோம். அந்த இத்து உங்களுக்கு சொல்லும் போதே தெரியும், வாய் விட்டு சொல்லி பார்க்கும்போதே. செயல் கூட்டல் இழக்க செயல் இழக்க. இல்லும் ஈயும் சேர்ந்து லீ ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது கலைச்சொல். இது ஒவ்வொரு ஏழுக்கு பின்னாடியுமே இருக்குது, அதை நான் கொடுத்துருக்கேன். இன்டர்நெட்னா தமிழில் இணையம். ஃபேஸ்புக், அது அப்படியே பாருங்கள், ஃபேஸ்முக புக்கு நூல் முகநூல். ஆப்னா செயலி. வாய்ஸ் சர்ச், அப்படியே தமிழில் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. வாய்ஸ்னா குரல், சர்ச்னா தேடல், குரல் தேடல். வாட்ஸ்அப்னா புலனம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டச் ஸ்க்ரீன், டச்னா தொடுறது, ஸ்க்ரீன்ன்றது திரை தொடுதிரை. சர்ச் இன்ஜின், சர்ச்னா தேடுறது, இன்ஜினை பொறின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ தேடு பொறி. கிளாக் வைஸ், கிளாக் வைஸ்னால் இப்போ நம்ம வந்து ஒரு கிளாக் எடுத்துக்கிறோன்னா 12லேருந்து 1 மணி 2 மணி இப்படி தானே சுற்றும். ஸோ அந்த வலப்புறமாக சுற்றுறதுனால அது கிளாக் வைஸ் டைரக்ஷன், வலஞ்சுழின்னு அர்த்தம். அதுவே ஆன்டி கிளாக் வைஸ்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக சுற்றுறது. அதே கை வந்து 12லேருந்து இந்த பக்கமாக ஆப்போசிட்டில் 12, 11, 10, 9ன்னு அப்படி சுற்றுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், அதுதான் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இடப்புறமாக சுற்றுறதுனால அது இடஞ்சுழி. ஆர்னித்தாலஜி, அது வந்து பறவைகள் பற்றின படிப்பு. இந்த ஆலஜி அப்படின்னு முடிஞ்சாலே இங்கிலீஷில் மேக்ஸிமம் அது எதையாவது பற்றின படிப்பாக இருக்கும். இதில் ஆர்னித்தாலஜினா பறவைகளை பற்றின படிப்பு. ஸோ கிளைமேட், கிளைமேட் ரொம்ப முக்கியம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தட்ப வெட்ப நிலை தான் கிளைமேட். அப்போது வானிலை அப்படின்னா என்னென்னா அதுக்கு பேர் வெதர் இங்கிலீஷில். ஸோ இந்த வானிலை அறிக்கை அப்படின்னா வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். மைக்ரேஷன், மைக்ரேஷன்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் மாறுறது தான் மைக்ரேஷன். இதுவே மனிதர்கள் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் செட்டில் ஆகுறாங்கன்னா அதுக்கு பேர் புலம்பெயர்தல்னு சொல்லலாம். இதுவே பறவைகள் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு, பறவைகள் வந்து இந்த வேடந்தாங்கல் மாதிரி பறவைகள் சரணாலயத்தில் சாங்சுவரிஸ்க்கு வெளிநாட்டிலேருந்து வர பறவைகள், நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிற பறவைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து வலசை போதல், மைக்ரேஷன். சாங்சுவரிக்கு பேர் புகலிடம். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் புவி ஈர்ப்பு விசை. அதுவே கிராவிடேஷ்னல் ஃபீல்டுனா புவி ஈர்ப்பு புலம். டெலிவிஷன்னா தொலைக்காட்சி, ரேடியோனா வானொலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் கலைச்சொல், பிரித்தெழுதுக, இது எல்லாமே பார்த்துட்டோம். ஆனால் இப்போ பார்க்க போகிறது வந்து சில வாசகங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த வாசகங்கள் எந்த நூலில் இடம் பெற்றுச்சு, இல்லை யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து குரூப் எக்ஸாம்ஸில் அதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த இயல் 1 டேர்ம் 1ல் 6th டேர்ம் 1ல் இயல் 1ல் கனவு பழித்தது அந்த லெசனில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் இந்த ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தப்பட்டுள்ள உயிர்கள், அதாவது உயிர்கள் வந்து ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்குது அப்படின்னு எந்த நூலில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு 5 பூதங்கள் வந்து இருக்குது. ஐம்பூதங்கள் நிலம், நீர், காற்று, ஆகாயம். இது வந்து இங்கே பாருங்கள், நிலம், தீ, நீர், வளினா காற்று, விசும்புனா ஆகாயம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்த உலகம் அப்படின்ற மாதிரி சொன்னது. அதுக்கப்புறம் ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் இங்கே வகைப்படுத்தி ஒரு உயிர்கள் இருக்குன்னா அதை வகைப்படுத்தி சொன்னது எல்லாமே வந்து தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த நம்ம கண்டென்சேஷன், எவாப்ரேஷன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதாவது கடல் நீர் வந்து ஆவியாகி மேலே போகும். அதாவது கடல் நீர் எல்லாமே, மழை எப்படி பெய்யுது, கடல் நீர் இருக்குது, அது வந்து ஆவியாகி மேலே போகுது. அதுக்கப்புறம் அது குளிர்ந்து மழையாக திருப்பி பொழியுது. இந்த விஷயத்தை மேலே போகிறது வந்து கடல் நீர் ஆவியாகி மேலே போகிறத வந்து எவாப்ரேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுவே திருப்பி குளிர்ந்து மேகங்களாக வந்து குளிர்ந்து கீழே பெய்யறத கண்டென்சேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதே விஷயத்தை தான் எதெல்லாம் சொல்லுது பாருங்கள். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40
பேர்லேயே இருக்குது. கார்னா மழை, 40 இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கானது தான். ஸோ திருப்பாவை இது எல்லாமே இந்த விஷயத்த சொல்லுது. அதே மாதிரி அடுத்து வந்து கடல் நீர் வந்து எவ்வளோ அள்ள இருந்தாலும் குறையாது அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு சொல்லிட்டு கார் 40 சொல்லுது. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னு சொல்லிட்டு போர்க்காலத்தில் வந்து எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள், போர்க்களத்தில் மார்பில் புண்படுறதெல்லாம் இயல்பு தான். இன்றைக்கி தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் போய் ஆப்ரேஷன் சர்ஜரிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கோம். ஆனால் 10 நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நெடு வெள்ளூசி, அதாவது ஒரு வெள்ளை கலரில் ஒரு பெரிய நெடிய ஊசியை வச்சு போர்க்களத்தில் ஏற்பட்ட ஒரு வீரருக்கு ஏற்பட்ட காயத்தை வந்து அவங்க தைச்சு சரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத 10 சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சுறா மீன் வந்து ஒருத்தரை தாக்குனதுனால ஏற்பட்ட அந்த புண்ணை வந்து ஒரு நரம்பு, நம்ம வந்து இந்த வீணையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அதிலலாம் நரம்பு கருவிகள் தானே, நரம்பு வச்சு செஞ்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நரம்பை வச்சு தைச்ச செய்தியை நற்றிணை சொல்லுது. ஸோ நரம்பை வைத்து தைச்ச செய்தி இங்கே பாருங்கள். இங்கே 2 வருது. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், நெடிய வெள்ளூசி வைத்து வடுவை தைச்சிருந்தாங்கன்னா அந்த புண்ணை வந்து சரி பண்ணியிருந்தா அது 10. இன்னொரு சுறா கடித்ததுனால ஏற்பட்ட அந்த புண்ணை நரம்பை வைத்து, நரம்பு நற்றிணை அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் நரம்பு நற்றிணைன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை கேட்டால் நற்றிணை, நெடிய வெள்ளூசின்னு கேட்டால் அது 10. அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த விஷயம் வந்து ரொம்ப சின்னதாக தெரியும். அருகில் போக போக, இப்போ இமயமலையே நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேருந்து உங்களுக்கு பார்க்குறீங்க தெரியுதுன்னா இமயமலை குட்டியாக தான் தெரியும். ஆனால் கிட்ட போக 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 அதோடைய முழு உருவம் எவ்வளோ பெரியதாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். இந்த கான்செப்டை தான் கலீலியோ அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இது நம்மளுடைய தமிழ் இதில் திணையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திணையளவு சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும். அதை வந்து பெருசாக காட்டக்கூடிய இதுவும் இருக்குது. பெரிய இங்கே பாருங்கள், சின்ன புல் கூட பனையளவு காட்டும் அப்படின்றது சொல்கிறது தான் வந்து திருவள்ளுவ மாலையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இயல் 2ல் வரக்கூடிய ஒரு லெசன் சிலப்பதிகாரம். முன்னாடி இருந்த சிலபஸில் வந்து என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி காப்பியங்கள், இலக்கியங்கள் எல்லாத்தையும் படிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் இப்போ நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறமா இலக்கணத்துக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து இலக்கியம் அதிகமாக சொல்லலை. அதில் இந்த டாபிக்ஸில் வந்து சிலப்பதிகாரத்தை வந்து முழுசாக முன்னாடி படிக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ தேவையில்லை, தேவையான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இது வந்து என்னென்னா, கடவுள் வாழ்த்து பாடல். இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் கடவுளை வந்து வாழ்த்தி தொடங்குற மாதிரி அவர் வந்து திங்களை போற்றுதும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நிலவை வாழ்த்தி தொடங்குறாரு. அடுத்ததாக வந்து சூரியனை வந்து வாழ்த்தி தொடங்குறாரு. அடுத்து மாமழை போற்றுதும்னு மழையை வாழ்த்தி தொடங்குறாரு. ஸோ இந்த திங்கள், ஞாயிறு, மாமழை. ஸோ இளங்கோவடிகள் வந்து எவற்றை வாழ்த்தி தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த 3 தான். நிலவு, சூரியன், மழை, இது 3 தான் வந்து வாழ்த்தி தொடங்கினார். அடுத்தது வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள். அதுக்கும் அப்புறமா வந்து அவர் வந்து சேர மரபை சேர்ந்த சேரன் செங்குட்டுவன் அப்படின்ற மன்னனுடைய தம்பி. சேரன் செங்குட்டுவன்ற ஒரு மன்னன் இருந்தார். அவர் தான் வந்து இந்த கண்ணகிக்கு பத்தினி கோயில் எடுக்கிறாரு. இமயமலைக்கு வரைக்கும் போய் சென்று எதிரி மன்னர்களை வீழ்த்தி அவங்களோட தலையில் வந்து கல்லை வந்து தூக்கி சுமந்து கொண்டு வர வச்சு இங்கே தமிழகத்துக்கு கொண்டு வர வச்சு இங்கே பத்தினி கோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகிக்கு எடுக்கிறாரு. ஸோ அவருடைய தம்பி தான் இந்த இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எழுதினது தான் சிலப்பதிகாரம். அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரத்தை எழுதின இந்த இளங்கோவடிகள் வந்து ஒரு சமண முனிவர், எப்படி ஜெயினிசம் சமண முனிவர்.
அது மட்டும் இல்லாமல் இந்த சிலப்பதிகாரத்துக்கு வேறு பெயர்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி காலம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலப்பதிகாரம் கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சிலப்பதிகாரத்துக்கு வேறு பெயர்கள் என்னென்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியம்னு பேர் இருக்குது. முத்தமிழ் காப்பியம் இது வந்து முன்னாடிலாம் வந்து என்னென்னா நம்ம ஒரு கதை சொல்லணுன்னாலே ஒரு ராஜா ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார், ஒரு ராணி இருந்தாங்கன்னு ராஜா ராணி கதையை தான் சொல்லுவோம். ஆனால் இது வந்து கோவலன் கண்ணகியுடைய கதை. கண்ணகியும் கோவலனும் ஒரு சாதாரண இல்லை செல்வந்தர்கள் தான், ஆனால் வணிக குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து எந்த விதமான ஒரு ராஜா ராணி எல்லாமோ கிடையாது. ஸோ ஒரு வணிக குடும்பத்தை சேர்ந்து இன்னொரு நாட்டுக்கு, அதாவது சோழ நாட்டை விட்டு மதுரை நாட்டுக்கு போய் பிழைக்க போனவங்க கூட வந்து பாண்டிய மன்னனோட வந்து வாதிட்டு நீங்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அப்படி ஒரு சாதாரண மனுஷங்க கூட ராஜாவை எதிர்த்து போராட முடியும் அப்படின்னு காட்டினதுனால இது வந்து ஒரு குடிமக்கள் காப்பியம். அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரத்தை தொடர்ந்து தான் மணிமேகலையுடைய கதையும் அப்படியே வரும். சிலப்பதிகாரம் எங்கே முடியுதோ அங்கேருந்து மணிமேகலை தொடங்கும். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அது கோவலனும் கண்ணகியும் இறந்ததுக்கு அப்புறமா கோவலன் இறந்துடுறாரு. கண்ணகி வந்து அப்படியே வான் நோக்கி மேலே வந்து போயிடுறாங்க. அதுக்கும் அப்புறமா மாதவி எப்படி வந்து மணிமேகலையை வளர்க்குறாங்க, மணிமேகலை தன்னுடைய பூர்வீக கதையை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வளர்கிறாங்க, பௌத்த துறவியாக மாறுறாங்க. இதுதான் மணிமேகலை கதை. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கிறதுனால தான் அதுக்கு இரட்டை காப்பியங்கள். அப்போ இரட்டை காப்பியங்கள் எவைன்னு கேட்டால் அது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். மற்றபடி முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம்லாம் எதுன்னு கேட்டால் அது வந்து சிலப்பதிகாரம் மட்டும்தான். அடுத்த லெசன் வந்து 7 சிறகின் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம வந்து பறவைகள் வந்து ஒவ்வொரு இடம் விட்டு இடம் பெயரும் பார்த்துருக்கோம். பேர்ட் சாங்சுரிஸில் வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி பேர்டு நிறையா வரும். அப்புறம் சில சீசனில் பேர்டு இங்கேருந்து நிறைய மைக்ரேட் ஆகி போகும். அந்த மாதிரி மைக்ரேட் ஆகி போகிறத தான் வலசை போதல் அப்படின்னு, இடம்பெயர்ந்து போகிறத வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு சொன்னால் தட்பவெப்பநிலைக்காக, இனப்பெருக்கத்துக்காக, உணவு தேடுறதுக்காக, இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கண்டம் விட்டு கண்டம் கூட பேர்ட்ஸ் வந்து பறவைகள் வந்து இடம்பெயர்ந்து போகும். வெளிநாட்டு பறவைகள் நிறைய வந்து நம்ம ஊருக்கு இப்போ இந்த வேடந்தாங்கல் அப்படின்ற மாதிரி பறவைகள் சரணாலயத்துக்கு வர்றதை பார்த்துருக்கோம். இங்கேருந்தும் அங்கே போகும். இதுதான் வலசை போதல். ஸோ அந்த மாதிரி வலசை போகிறதுக்கு அப்படி போகிற பறவைகளுடைய உடலில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அதோடைய தலையில் ஒரு சிறகு, குட்டியாக ஒரு சிறகு வளரும். அப்புறம் அதோடைய இறகுகளுடைய நிறம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கிறது வந்து இளம் சிவப்பு நிறமாக மாறலாம். அந்த மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடலில் கற்றையாக முடி வளர்தல், இது 3 தான் அந்த மாதிரி வலசை போகக்கூடிய பறவைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அதே மாதிரி இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. முன்னாடி இருந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிக்க வேண்டியதாக இருந்தது. இப்போது இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அப்போ இந்த பாக்ஸ் கண்டென்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கப்பல் பறவை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் ஃப்ரிகேட் பேர்ட், கப்பல் பறவை. இந்த கப்பல் பறவை என்னன்னு சொன்னால் சிறகை அசைக்காமையே அப்படியே கடலையும் தாண்டி பறக்குமா. அப்படி சிறகை அசைக்காமல் எவ்வளோ தூரம் பறக்குதுன்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் போய் பறந்து தரையிறங்குது. இதுக்கு தமிழில் வேறு பெயர்கள் இருக்குன்னா கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ எப்படி வானத்தில் வந்து நம்மளுக்கு சிறகே அடிக்காமல் வட்டம் விடுறது வந்து பருந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி கப்பல் பறவை இது என்னன்னு சொன்னால் ரொம்ப நேரத்துக்கு, அதாவது பாருங்கள் 400 கிலோமீட்டர் வரைக்கும் தரையிறங்காமல் அப்படியே வானத்திலே பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பறவை. சிறகையும் கூட ரொம்ப நேரம் அசைக்காது, அப்படியே கடலை கூட தாண்ட முடியும். அதால் சிறகே அடிக்காமல் அப்படியே வானத்தில். இந்த பருந்து பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? இறக்கங்களை வந்து நல்லா விரித்து வச்சுட்டு அப்படியே பறக்கும். அந்த மாதிரி ஒரு பறவை தான் இந்த கப்பல் பறவை. இதுக்கு இங்கிலீஷில் ஃப்ரிகேட் பேர்டுன்னு பேர். இதுக்கு வேறு பெயர்கள் வந்து கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. அதே மாதிரி தமிழில் வந்து இந்த வலசை போதலை பற்றி நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு ஒரு தனிப்பாடல் திரட்டில் நாராய் நாராய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்லிட்டு
நாரை பார்த்துருப்போம், நம்ம வயல்கள்லாம் நிறைய நாரை பார்த்துருப்போம். அதில் வந்து செங்கால் கால் வந்து சிவப்பாக இருக்கக்கூடிய அந்த நாரையை பார்த்து ஒரு புலவர், சந்திமுத்த புலவர் அப்படின்றவர் தான் தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின், அதாவது தென் திசையில் இருக்கிற குமரிக்கடலில் ஆடி நீங்கள் வடதிசைக்கு போகக்கூடிய பறவைகளே, நான் சொல்கிற இந்த இதை தூது மாதிரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு பறவைகிட்ட தூது விடுவாங்களே, நாரை விடு தூது அந்த மாதிரிலாம் விடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு தூதை இந்த பறவைக்கிட்ட அவர் சொல்லி அனுப்புகிற மாதிரி பாடியிருக்காரு. ஸோ தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படின்னு இந்த இதை கொடுத்துட்டு, இதை யார் சொன்னார் அப்படின்னு கேட்டால் சந்திமுத்து புலவர் வந்து சொன்னது. அதே மாதிரி சிட்டுக்குருவி தான் நம்ம உலகம், பறவைகள் வந்து மனுஷன் இல்லாத உலகத்தால் வாழ முடியும். அதாவது மனுஷங்க இல்லைன்னா பறவைகள் ரொம்ப சந்தோஷமாகவே வாழும் இன்னும் கேட்டால். ஆனால் பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதரால் வாழவே முடியாது. இந்த உலகம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கே பறவைங்க தான் காரணம். ஏன்னா அந்த பறவைங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மரம் வளர்கிறதுக்கே மேக்ஸிமம் பறவைங்க தான் காரணம். அதுங்க சாப்பிட்டுட்டு போடுற எச்சம் இது எல்லாம் தான் ஒவ்வொரு இடத்துலையும் மரம் செடி கொடி வளர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமானது இந்த சிட்டுக்குருவி. இந்த பறவைகளை எல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி போராடினவர் யாருன்னு சொல்லி சொன்னால் டாக்டர் சலீம் அலி அப்படின்னு. டாக்டர் சலீம் அலி இவர் தான் வந்து போராடுறாரு. ஸோ இவர் தான் இந்தியாவுடைய பறவை மனிதர். நீங்கள் இந்த எந்திரன் 2.0 படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இந்த வில்லன் கேரக்டராக ஒருத்தர் வருவார். பறவைகளெல்லாம் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேலே போய் அந்த கரண்ட் அந்த செல்ஃபோன் டவர் மேலேருந்து விழுந்து சாகிற மாதிரி ஒருத்தர் வந்திருப்பார். அக்ஷய்குமார் ப்ளே பண்ண ரோல் அது. இந்த சலீம் குமார் அலியுடைய கதாபாத்திரத்தோடைய ஒரு போர்ட்ரேயலாக தான் அந்த கதாபாத்திரத்தை வச்சுருந்தாங்க உண்மையிலேயே. ஸோ பறவைகளுக்காகவே வந்து ரொம்ப நேசித்து பறவைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இருந்தவர் வந்து இந்த டாக்டர் சலீம் அலி. அவர் தான் இந்தியாவுடைய பறவை மனிதர். இவர் வந்து அவருடைய வரலாற்று, அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, வாழ்க்கை வரலாற்றை வந்து எழுதியிருக்காரு. அந்த புக்கோட பேர் வந்து சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ. ஸோ யாருடைய வாழ்க்கை வரலாறு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சின்னு கேட்டாலும் சரி, இல்லை இந்தியாவுடைய பறவை மனிதர் யாருன்னு கேட்டாலும் சரி, ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்து டாக்டர் சலீம் அலி தான். அதே மாதிரி மார்ச் 20 அதுதான் வந்து சிட்டுக்குருவிகள் தினம். மார்ச் 20 தான் சிட்டுக்குருவிகள் தினம். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பறவைகளை பற்றின படிப்பு, இப்போது இந்த உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. பறவைகளை பற்றின படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜினா என்னன்னு சொல்லிட்டு ஆர்னித்தாலஜின்ற வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து இதோடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பறவைகளை பற்றிய படிப்பு தான் ஆர்னித்தாலஜி. ஆலஜி அப்படின்னு வந்துட்டாலே பொதுவாக பின்னாடி வந்து இந்த ஆலஜி அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து ஏதோ ஒன்றத்தை பற்றின ஸ்டடி தான் அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த ஆந்த்ரோபாலஜி, ஆர்னித்தாலஜி இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆலஜி அப்படின்னு பின்னாடி வந்துட்டாலே எதையோ பற்றின படிப்பு தான். இதில் இந்த ஆர்னித்தாலஜி அப்படின்றது பேர்ட்ஸை பற்றின படிப்பு. அதுக்கப்புறம் ஆர்டிக் ஆலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்குது. இதுதான் உலகத்திலேயே நெடுந்தொலைவு, அதாவது ரொம்ப தூரம் சளைப்பே இல்லாமல் அதால் ரொம்ப தூரம் பறக்க முடியும். ஒரே சமயத்தில் 400 கிலோமீட்டர் தாண்டக்கூடியது வந்து ஃப்ரிகேட் பேர்ட், கப்பல் பறவை. ஆனால் ரெஸ்ட் எடுத்து போனாலும் ரொம்ப தூரம் பயணம் பண்ணக்கூடிய ஒரு பறவை எதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆர்டிகாலா. கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் அது பயணம் செய்யக்கூடியது. இது புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். என்னன்னு சொல்லி சொன்னால் சயின்ஸில் வந்து ராமன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அதை வந்து இன்வென்ட் பண்ணவர், அதை கண்டுபிடிச்சவர் சர் சி.வி. ராமன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இவர் தான் அந்த சர் சி.வி. ராமன். ஸோ இவர் வந்து கப்பலில் ஒரு நாள் போயிட்டுருக்காரு. அப்போ கடல் ஏன் வந்து நீல நிறத்தில் காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். இப்போ வந்து நியூட்டன்ஸ் எஃபெக்ட், நியூட்டனுக்கு வந்து ஏன் அந்த நியூட்டன் எஃபெக்டை கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி சொன்னால் அவர் தலையில் ஒரு ஆப்பிள் பழம் விழுந்தது, அதை வச்சு தான் அவர் வந்து அந்த நியூட்டன்ஸ் எஃபெக்டை கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி சர் சி.வி. ராமன் இவருக்கு வந்து அந்த ராமன் எஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்த அந்த கேள்வி என்னென்னா, கடல் ஏன் நீளமாக காட்சி அளிக்குது? வானத்தோடைய நீளத்தை தான் கடல் வந்து பிரதிபலிக்குது இல்லையா? கடலுக்குன்னு ஒரு நிறம் கிடையாது, அது ஏன் பிரதிபலிக்குது? அப்போ ஏன் இது நீளமாக காட்சி அளிக்குதுன்றது அவருடைய கேள்வி தான் இந்த ராமன் விளைவு அப்படின்ற ராமன் எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக வித்துட்டுது. ஸோ அவருடைய ஆராய்ச்சியை வந்து அவர் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் 1928
1928 பிப்ரவரி 8ஆம் நாள் வந்து அவர் வந்து வெளியிடுறாரு. அன்னைக்கு தான் ராமன் விளைவை அவர் வெளியிடுறாரு. அதனால் ஒவ்வொரு வருஷமும் தேசிய அறிவியல் நாளாக, அதாவது நேஷ்னல் சயின்ஸ் டேயாக இந்த பிப்ரவரி 28 இப்போ நம்ம அரசாங்கம் கொண்டாடுது. அது மட்டும் இல்லை, சயின்ஸுக்காக அறிவியலுக்காக இந்தியா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நோபல் பரிசு முதல்ல பெறுகிறார். இந்தியாவுக்கே முதல்ல சயின்ஸ்க்காக நோபல் பரிசு பெற்றுக் கொடுத்தவர் சர் சி.வி. ராமன் தான். ஸோ சயின்ஸுக்காக இந்தியாவுக்கு நோபல் பரிசு பெற்றுக் கொடுத்த முதல் மனிதர் யாருன்னு கேட்டால் அதுக்கும் சர் சி.வி. ராமன். ராமன் விளைவை கண்டுபிடித்தவர் யாருன்னா சர் சி.வி. ராமன். அவர் என்னைக்கு அந்த ராமன் விளைவை வெளியிட்டார்னா 1928 பிப்ரவரி 28ஆம் தேதி. என்னைக்கு நேஷ்னல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் நாள்னா அதுவும் பிப்ரவரி 28 தான். அது ஏன் ஒருவேளை அதுக்கு நேஷ்னல் சயின்ஸ் டே இதுதான், கீழே வந்து கூற்று காரணம் வந்து இப்படி கூட கொடுப்பாங்க. அன்னைக்கு தான் அவர் ராமன் விளைவை வந்து ஆய்வுடைய முடிவை வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூற்றும் சரி காரணமும் சரின்னு சொல்லணும். அவர்களுடைய அந்த ராமன் விளைவுக்கு வித்திட்ட கேள்வி என்ன அது கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்டால், கடல் நீர் ஏன் நீளமாக காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதை வந்து புக் பேக்கில் இருக்கிறது தான் நம்ம புது சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ரகர வேறுபாடுகள், ரகர வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே தான் இந்த மாதிரி தான் இனிமேல் வரக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ் இப்படி தான் வரும். ஸோ இப்போ இந்த பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு என்ன பெயர்? பறவையா இந்த ரெண்டு பறவையில் எந்த பறவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சின்ன ரா வரக்கூடிய இந்த பறவை தான் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய இந்த கடலுக்கான பெயர். பறவை தான் இது, இந்த ரா தான் இந்த பறவை வந்து இந்த பெரிய ரா இருக்கிறது வந்து பறக்கக்கூடிய பறவை, புல் அப்படின்னும் சொல்லலாம். இந்த பறவை பேர்டு இருக்கு இல்லையா, பேர்டு தான் இந்த பெரிய ரா கொண்ட பறவை. அதுக்கு புல்லுனும் இன்னொரு மீனிங் இருக்குது, புல் இப்படியும் சொல்லலாம். ஸோ இப்படி புல் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க, நான் உங்களுக்கு தெளிவாக எழுதுகிறேன். இப்படி புல் இந்த இல் போடணும், அது பறவையை மென்ஷன் பண்ணும். அதுவே வந்து இந்த மாதிரி புல் இந்த இல் போட்டிங்கன்னா அது கிராஸை மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த லகரத்துக்கு இந்த குண்டுலாவுக்கும் இந்த சின்ன லாவுக்கும் இந்த பெரிய லாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் இந்த ரா வந்து கடலை குறிக்குது, பெரிய ரா வந்து பறவையை குறிக்குது. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக எந்த இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உரை ஆற்றினார். ஸோ ஆன்சர் வந்து இந்த உரை தான் ஆன்சர், உரை ஆற்றினார் அப்படின்றது தான் ஆன்சர். ஏன்னு சொன்னால் அந்த உரை இருக்கு இல்லையா, இந்த பெரிய உரை இருக்குது இல்லையா, இது வந்து இந்த கத்தி இதெல்லாத்துக்குமான இது. ஸோ இப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து இலக்கிய மன்ற விழாவில் சிறப்பாக பேச்சு அந்த உரையாடல் இருக்கு இல்லையா, அந்த உரையாடல் வந்து இப்போ உங்களுக்கு கலர் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கான ஆன்சர் வந்து இந்த உரை, ஓகேவா? இந்த சின்ன ரா வர்றது தான் இந்த உரை. இந்த உரை வந்து பெரிய ரா வரக்கூடிய உரை வந்து கத்தி இதெல்லாம் போட்டு வைப்போம் இல்லையா, உரை பவுச், அதுதான் வந்து இந்த பெரிய ரா கொண்ட உரை. அதே மாதிரி முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். இதில் வந்து இதுக்கான ஆன்சர் என்ன? இந்த 3 சுழினா தான் வந்து ஆன்சர். இதுதான் வந்து வேலை அப்படின்னு அர்த்தம். இந்த பணி 3 சுழினா, சாரி என்னால் எழுத முடியல. ஸோ இந்த 3 சுழினா தான் வந்து இதுக்கான ஆன்சர். இந்த பணி தான் வேலைன்னு அர்த்தம். இந்த சின்ன பணி இருக்குது பாருங்கள், இந்த சின்ன பனி இருக்குது பாருங்கள், 2 சுழினா. இந்த 2 சுழினா வந்து என்னென்னா பனி, ஸ்னோன்னு அர்த்தம். இந்த 2 சுழினா வர்றது வந்து பனி, குளிர்ச்சி, ஸ்னோன்னு அர்த்தம். அதே மாதிரி கலைமகள் வந்து தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த அழைத்தாள் தான், அழைத்தாள் அதுதான் வந்து இதுக்கான சரியான விடை. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ புல் என்பதுடைய வேறு பெயர் என்னன்னு சொல்லி கேட்டால் பறவை, இதுதான் புல்லுடைய வேறு பெயர். பறவைகள் இடம்பெயர்தலை என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க.
வ ல சை போ தல். என்னால் சின்னதாக அதுக்குள்ளே எழுத முடியல, மன்னிச்சுக்குங்க. 6 கட்டம் கொடுத்துருக்காங்களா, 1 2 3 4 5 6. ஸோ வலசை போதல் தான் அதுக்கான ஆன்சர். சரணாலயம் அப்படின்றதுக்கான வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான வேறு பெயர் என்னென்னா, சரணாலயம் வந்து 5 கட்டம் கொடுத்துருக்காங்களா, புகலிடம், புகலிடம் இதுதான் வந்து அதற்கான வேறு பெயர். அதே மாதிரி இந்த மாதிரியும் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரிசை மாற்றி அந்த சொற்களை கொடுத்துருவாங்க. இப்போ திருக்குறளே இருக்குதுன்னா திருக்குறளை வந்து அப்படியே ஷஃபிள் பண்ணி ஜம்பிள் பண்ணி போட்டுருவாங்க. நம்ம அந்த திருக்குறளை வந்து சரியாக அரேஞ்ச் பண்ணுற மாதிரி. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு வாக்கியம் எப்படி இருக்கணுமோ அது இல்லாமல் அதை அப்படியே ஜம்பிள் பண்ண மாதிரி போட்டுட்டாங்க. அதை நம்ம சரியாக சொல்லணும். இப்போ இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் படிக்கும்போதே நம்மளுக்கு ஒரு அர்த்தம் வரல. அப்போ இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் உங்களுக்கு நம்பர் போடுறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. என்னன்னு சொல்லி சொன்னால், சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதுதான் கரெக்டான ஆன்சர். இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இங்கே ஒன்று விட்டுட்டேன் நான், இருங்க வரேன், ஃபஸ்ட்லேருந்து வரேன். இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் அப்படின்னு சொல்லி வராது. ஸோ எப்படி சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை, அது ஒரு காப்பியம், அதை சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதை நம்ம இப்படி மாற்றணும். கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் 4லையும் இந்த கரெக்டான வரிசையில் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள்னு எது கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி சொன்னால், மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம், அந்த லெசன் பறவைகள் பற்றின ஒரு லெசன் பார்க்கும்போதே சொன்னோம், பறவை இல்லாத உலகத்தில் தான் மனிதனால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்னது, பறவை முதல்ல, அடுத்து இல்லாத, அப்புறம் உலகில் மனிதன் வாழ முடியாது. ஸோ இது அப்படியே ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஸோ பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது தான் இதுக்கான ஆன்சர். அதுக்கும் அடுத்தது வந்து மிகப்பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். அதாவது சாண்டியாகோன்றது ஒருத்தருடைய பேர். ஸோ அதுதான் முதல்ல வரணும். ஸோ சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார், அது எவ்வளோ பெருசு, மிகப்பெரிய. ஸோ அப்போ சாண்டியாகோ முதல்ல, அப்புறம் மிகப்பெரிய, அப்புறம் மீனை, அப்புறம் பிடித்தார். ஸோ இப்படி தான் வரணும். சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படின்னு வரணும். அடுத்தது ஒரு பேர் வருது. ஸோ இந்தியாவின் அப்படின்னு வந்துருச்சு. இந்தியா வந்து இந்தியாவான்னு அப்படியே நிற்காம இந்தியாவின் அப்படின்னு வருது. ஸோ அதுதான் முதல்ல வர மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவுடைய பறவை, இங்கே பாருங்கள், மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி அப்படின்னு வருது. ஸோ இந்தியாவின் பறவை மனிதர் அது யாருன்னு கேட்டால் டாக்டர் சலீம் அலி. ஸோ இந்தியாவுடைய பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இந்த மாதிரி வரிசையில் தான் இது வந்து இருக்கு. இயல் 1ல் வரக்கூடிய ஒரு லெசன் வளர் தமிழ்னு சொல்லிட்டு, இந்த லெசன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால், தமிழ்ன்றது பழமையான மொழி. ஸோ அந்த தமிழ் எப்படியெல்லாம் இத்தனை காலமாக மாறி வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த லெசனில். இப்போ இதுலேயுமே வந்து வாசகங்கள் கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அதில் வந்து அப்படி ஒரு வாசகம் வந்து, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னு கேட்டாலோ, இல்லை என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், இந்த 2 வாசகங்களும் யார் சொன்னதுன்னு கேட்டால் பாரதியார் சொன்னது. அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு 2 வகையான எழுத்துக்கள் இருக்குது. இதில் வலஞ்சுழி எழுத்துக்கள்லாம் எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, சுழிக்காமல் எழுதுகிற எழுத்துக்களும் இருக்குது. ஆனால் வலஞ்சுழி இளஞ்சுழி அப்படின்னு சொல்லிட்டு 2 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், வலஞ்சுழி எழுத்துக்கள்லாம் இப்போ இந்த ஆ, அதாவது வலஞ்சுழினா ரைட் சைடு அதை சுழிக்கிறோம், இடஞ்சுழினா அது லெஃப்ட் சைடு இடப்புறமாக சுழிக்கிறோம். வலஞ்சுழி இப்போ இந்த ஆன்றதை இப்படி இந்த புறம் வலது புறமாக ரைட் சைடு நோக்கி தான் இந்த ஆ போகுது இல்லையா. இந்த 3 சுழினாவை பாருங்கள், இப்படி
ரைட் சைடை நோக்கி தான் இந்த 3 சுழினா இப்படி போகுது. ஸோ இது வலஞ்சுழி எழுத்துக்கள். இதே இடஞ்சுழி எழுத்துக்கள்னால் இப்போ இந்த மேலே இருக்குது பாருங்களேன், அமுது அப்படின்னு. இப்போ இந்த இடஞ்சுழி எழுத்துக்கள்னால் லெஃப்ட் சைடு, இப்போ இந்த ராக்கு வந்து இந்த பக்கமாக சுழிக்கணும், இடதுபுறமாக சுழிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள். இப்போ மேலே அமுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுலேயே வந்து ஆன்றது வந்து இந்த பக்கமாக ரைட் சைடை நோக்கி போகுது வலஞ்சுழி எழுத்து, தூண்டுறதும் வந்து ரைட் சைடை நோக்கி போகுது வலஞ்சுழி எழுத்து தான். ஆனால் இந்த மூன்றது பாருங்களேன், இப்படி இந்த பக்கமாக உள்பக்கமாக திரும்பி இந்த பக்கமாக திரும்புது. ஸோ இது வந்து இடஞ்சுழி எழுத்து. ஸோ அதுதான் வந்து வலஞ்சுழி எழுத்தும் இடஞ்சுழி எழுத்தும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இது எந்த சொல் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தமிழ்நாடு இதெல்லாம் வந்து ஏற்கனவே இலக்கியங்களில் இருக்கா இல்லை இப்போ தோன்றின சொற்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்கனவே பழங்கால இலக்கியங்கள்லேருந்து வரக்கூடிய சொற்கள் தான். அப்படி தமிழ் அப்படின்ற சொல் வந்து எங்கே முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, தமிழ் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா முதல்ல தொல்காப்பியத்தில் வருது. ஸோ தொல்காப்பியத்தில் தமிழன் கிளவியும் அதனோர் ஒற்றை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படின்றத தொல்காப்பியம். எப்படி தமிழ்ன்றது பழமையான மொழி, தொல்காப்பியம் தான் நம்மளுக்கு கிடைத்த பழமையான இலக்கியம். ரெண்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் தான் இருக்கிறதுலே பழமையான இலக்கியம், தமிழ் வந்து பழமையான மொழி இருக்கிறதுலையே. அப்போ தமிழ்ன்ற வார்த்தை எந்த இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் பழமை தமிழ் பழமையான மொழி, தொல்காப்பியம் பழமையான இலக்கியம், தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ்நாடு. இதில் தமிழ்னு மட்டும்தான் தொல்காப்பியத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிடுற வார்த்தை வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு கடலை வேலியாக கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தோன்னு சொன்னால் தமிழ்நாடை சுற்றி கடல் வேலியாக இருக்குது இல்லையா, கீழே இந்தியன் ஓஷன் வருது. அப்போ இருந்த தமிழ்நாடு வந்து நீங்கள் சவுத் இந்தியாவாக எடுத்துக்கணும். அதாவது சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலத்தில் வந்து சேரநாடு, கேரளா, இப்போ இருக்கக்கூடிய கேரளாவும் சேரநாடு அதுவும் நம்ம கூட இருந்தது தான். அப்போ 3 புறமும் கடலால் சூழப்பட்டிருக்கு. சேரநாடு கேரளா சைடும் அரேபியன் சி இருக்குது, பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா இந்த சைடு இருக்குது, சோழ நாடு பக்கம், கீழே பாண்டியர்கள் நாடு மதுரை நாடு அதுவும் இந்தியன் ஓஷனால் சூழப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கடலை வேலியாக கொண்ட தமிழ்நாடுன்னு 3 சிலப்பதிகாரத்தில் வந்து பெருமையே என்ன, 3 அரசர்கள் பற்றியுமே பேசியிருப்பாங்க. அதாவது புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம். அதாவது 3 நாடையுமே வந்து சோழ நாடு புகார் காண்டம், அதுக்கப்புறம் வஞ்சி காண்டம்ன்றது சேரநாடு, சோழ நாடு. ஸோ இந்த மாதிரி வேலி இந்த இதெல்லாத்தையும் பற்றி பேசி தமிழ்நாடு அப்படின்னு ஒரு அந்த சிறப்பான ஒரு வார்த்தையை கொண்டு வந்ததே இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் தான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தமிழன் அப்படின்ற வார்த்தை வந்து அப்பர் வந்து தேவாரத்தில் சொல்லியிருக்காரு. தேவாரம் இது வந்து இது 2 காலத்தால் முற்பட்டது, இது கொஞ்சம் காலத்தால் பிற்பட்டது. கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கிட்ட இது வந்து வருது. தமிழன் கண்டாயின்னு சொல்லிட்டு அவருடைய தேவாரத்தில் அப்பர் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பூன்றது வந்து இந்த பிக்சர் அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பூ வந்து 7 நிலைகள் கொண்டது. 7 நிலைகள் கொண்டது தான் பூ. ஸோ ஒரு பூ வந்து ஃபஸ்ட்டு அரும்பாக இருக்கும், அதுக்கப்புறம் மொட்டா இப்படி மொட்டு மாதிரி வருது, அதுக்கப்புறம் முகை, அதுக்கப்புறமா மலருது. ஸோ முதல்ல ஒரு அரும்பாக இருக்குது, அப்புறம் மொட்டு, அப்புறம் முகை, அப்புறம் மலருது, அதுக்கப்புறம் நல்லா விரியறதுக்கு பேர் அலர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஞ்சு சுருங்கி போயிடுது இல்லையா அது மொத்தமாகவே சுருங்கி அப்படியே விழுந்துருது இல்லையா அதுக்கு பேர் செம்மல். ஸோ குட்டியாக வர்றது அரும்பு, அப்புறம் மொட்டாக இருக்குது, அப்புறம் அது கொஞ்சம் இந்த மாதிரி மூடி இருக்கிறது முகை, அதுக்கப்புறமா வந்து மலருது, கொஞ்சமாக விரியுது அதுதான் மலர், நல்லா விரிஞ்சால் அலர், கொஞ்சம் அப்புறமா வாட தொடங்கும் போது அது கடைசியாக செம்மல். ஏன்னா இந்த மலருடைய 7 நிலைகளை வந்து ஆர்டர் மாற்றி கொடுப்பாங்க. இப்போ அரும்பு, மொட்டு, முகை, அலர், மலர், செம்மல் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இது மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கரெக்டாக இருக்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வந்து கரெக்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், செம்மல். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது இந்த கொஷின் என்னன்னு சொன்னால்
தாவரத்துடைய பெயர்களை மாற்றி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுப்பாங்க. என்னென்னா இப்போ இந்த அரசு ஆலமரம், அரச மரம், பலா, மா, வாழை இதுடைய அந்த இதையெல்லாம் என்னன்னு சொல்லுவோன்னா இலை, வாழை இலைன்னு தான் சொல்லுவோம், மா இலைன்னு தான் சொல்லுவோம், அரச இலைன்னு தான் சொல்லுவோம். ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா சரியான இணையை கண்டறிக இல்லைன்னா பொறுத்துகன்னு சொல்லிட்டு அரசு தாள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ அது தப்பு இல்லையா? அப்போ இது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா அதை சொல்லிடலாம். ஸோ அரசு, மா, பலா, வாழைலாம் இலை, அகத்தி, பசலை, முருங்கை இதெல்லாம் கீரை வகைகள். ஸோ அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை. அருகு, கோரையெல்லாம் புல், அருகம்புல், கோரப்புல் இப்படின்னு தான் சொல்லுவோம். நெல், வரகு இது ரெண்டுத்துக்கும் அந்த கீழே வளருது இல்லையா, அதுக்கு பேர் தாள், நெல் தாள், வரகு தாள். மல்லின்றத தழை, கொத்தமல்லி தழை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ மல்லித்தழை. ஸோ சப்பாத்தி கள்ளி, தாழை இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து மடல். ஸோ தாழை மடல், கள்ளி மடல் இப்படின்னு தான் சொல்லுவோம். அப்புறம் கரும்பு நாணலுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தோகை. கரும்பு நாணலுக்கெல்லாம் தோகை. பனை, தென்னை இதுக்கெல்லாம் ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு தான் சொல்லுவோம். கமுகு, பாக்குக்கு வந்து கூந்தல். அந்த கமுகுனா பாக்கு மரத்தோட அந்த இதை வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த தமிழ் எண்களை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சும் கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 வந்து இந்த கா மாதிரி போடுறது தான் வந்து 1. இந்த 2ன்றது இந்த ஊ ஃபுல்லாக முடிக்க மாட்டாங்க, இப்படி முடிக்கிறது தான் ஊ. 3ன்றதை வந்து அந்த காலத்தில் வந்து நம்பர்ஸை இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணாங்க. ஒரு 1000 2000 வருடங்களுக்கு முன்னாடி கல்வெட்டில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. 4 அப்படின்றத வந்து சா. இப்போ 5ன்றது ரூ இப்படி போடுறது. 6ன்றது வந்து இந்த மாதிரி இப்படி போட்டு இப்படி போடுறது. காவே வந்து இப்படி சுழிச்சு இப்படி போடுறது. வந்து 7. 8 வந்து ஆ. 9 வந்து இப்படி கூ முழுசாக முடியாது, இப்படி சுழிச்சதோடு இருக்கும். 10 வந்து அகைன் கா 1க்கு காவும் 10க்கு 0க்கு இப்படி 0வும் இப்படி கீழேயும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த காலத்து கல்வெட்டுக்களில் இப்படி ஏதாவது ஒரு சிம்பிள்ஸை பார்த்தா அது வந்து நம்பர்ஸ்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்மளே வந்து 2025 இருக்கும். ஸோ 2025 வந்து எப்படி தமிழ் எழுத்துக்களில் எழுதலாம்? ஸோ 2025 இருக்கும். 25 இதை எப்படி எழுதலான்னா இந்த ஊ ஒரு 0 திருப்பி ஒரு ஊ, இந்த 5க்கு ரூ. இதுதான் வந்து 2025. ஸோ இது மாதிரி தான் எழுதணும். அடுத்தது வந்து இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். என்னன்னு சொன்னால் 2000 ஆண்டுகளாக, அதாவது சங்க இலக்கியங்கள்லேருந்து இந்த வார்த்தைகள் ஒரு 20 வார்த்தைகளை சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 20 வார்த்தைகள் வந்து இன்னும் புழக்கத்தில் இருக்குது, இன்னும் வந்து பயன்பாட்டில் இருக்குது. அந்த இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொற்கள் சங்க காலத்துலேருந்து, அதாவது 2000 வருஷமாக இன்றைக்கி வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 20 சொற்களை சூஸ் பண்ணி அது முதல்ல எந்த இலக்கியத்துலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு, எந்த இலக்கியத்தில் அது தோன்றி இருக்குது, எந்த இலக்கியத்தில் அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம எப்படி பார்க்கலான்னா, முதல்ல எடுத்தோன்னே எப்போவுமே பழைய இலக்கியம்னாலே தொல்காப்பியம் தான். ஸோ தொல்காப்பியத்தில் வந்து வர்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த தொல்காப்பியத்துக்கு வந்து ஒரு கலர் கொடுத்துக்குவோமா? தொல்காப்பியத்துக்கு வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். சரி, இந்த ஆரஞ்சு கலர் கொடுப்போம். ஸோ தொல்காப்பியத்துக்கு வந்து எதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த உலகம்ன்ற வார்த்தை வருது. முதல்ல எடுத்த உடனே தொல்காப்பியத்தில் பாருங்கள், உலகம் அப்படின்ற வார்த்தை வருது. அடுத்து ஊர் வருது. உலகம்னு இருக்கும், உலகத்துக்குள்ளே ஒரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள்ளே ஒரு மனிதன் இருப்பான். மனிதனை உயிர்னு வச்சுக்குவோமா? உயிர். ஸோ உலகம் இருக்கும், ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள்ளே ஒரு உயிர் இருக்கும்னு வச்சுப்போம். இது எல்லாமே தொல்காப்பியத்துலேருந்து வந்த வார்த்தைகள் தான். ஸோ உலகம், ஊர், உயிர், இதை ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த உலகம்ன்றது வெறும் தொல்காப்பியத்தில் மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது வந்து
இந்த மாதிரி திருமுருகாற்றுப்படையிலையும் வருது. திருமுருகாற்றுப்படையிலையும் வருது. ஸோ திருமுருகாற்றுப்படை, முருகன் வந்து ஒரு தெய்வம் இல்லையா, உலகத்தை காப்பவர் அப்படின்னு வச்சுக்கோமா. ஸோ இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்கன்னா, உலகம், ஊர், உயிரை வந்து உலகம்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ஊருன்னு ஒன்று இருக்குது, ஊருக்குள்ளே ஒரு மனிதன், அதாவது ஒரு உயிர் இருக்குது, அது தொல்காப்பியம். இந்த 3 வார்த்தைகளும் தொல்காப்பியத்துக்கு லிங்க் பண்ணுறதுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் உலகம்ன்றத காப்பாற்றுறவர் முருகன், அவர் ஒரு கடவுள், அது திருமுருகாற்றுப்படைன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உயிர் அப்படின்றது வந்து திருக்குறள்லேயும் வருது. இதுக்கும் நான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ திருக்குறளில் உயிர்ன்ற வார்த்தை வருது. ஸோ அந்த உயிர்ன்றது வந்து என்னென்ன மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும்? உயிர்ன்றது அன்பு அப்படின்ற உணர்ச்சியை வெளிப்படுத்தும், மகிழ்ச்சி அப்படின்ற உணர்ச்சியை வெளிப்படுத்தும் இல்லையா. ஸோ அப்போ ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிருக்கு அன்புன்ற ஒரு உணர்ச்சி இருக்குது, மகிழ்ச்சின்ற ஒரு உணர்ச்சி இருக்குது. இது எல்லாமே திருக்குறளில் வரக்கூடியது. அதோட திருக்குறளில் மட்டும் வர்றது கிடையாது, இது தொல்காப்பியத்துலேயும் வருது. நம்ம என்ன பார்த்தோம்? உலகம்ன்றது இருக்குது, அந்த உலகத்துக்குள்ளே ஊர், அந்த ஊருக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, அது 3ம் தொல்காப்பியம்னு பார்த்தோம். உலகம் இருக்குது, ஊர் இருக்குது, உயிர் இருக்குது. அதே உயிர் வந்து இந்த அன்பையும் மகிழ்ச்சியையும் வெளிக்காட்டும். வேறு என்னென்ன அந்த உயிருக்கு இருக்குன்னு சொன்னால், அந்த உயிர் வந்து மகிழ்ச்சியையும் அன்பையும் வெளிக்காட்டுது. புகழ் இருக்குது அந்த ஊருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு மனிதன் இருக்கான்னு சொன்னால் அன்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், புகழ் இருக்கும். அதே மாதிரி அவனை ஒழிக்கிறது, இது எல்லாமே மனித செயல் தானே. ஸோ அந்த மாதிரி ஒழி, முடி, இது எல்லாமே தொல்காப்பியத்தில் வரக்கூடியது. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம்னு சொன்னாலே ஒரு உலகம் இருக்குது, உலகத்துக்குள்ளே ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிருக்கு வந்து நிறைய உணர்ச்சிகள் இருக்குது. அன்பு, மகிழ்ச்சி, புகழ் அப்படின்ற நிறைய உணர்ச்சிகள் இருக்குது. அப்புறம் ஒளி, முடி, இந்த மாதிரி மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் தான் இது எல்லாமே தொல்காப்பியத்தில் வந்த வார்த்தைகள். அதே மாதிரி உலகம்ன்றது திருமுருகாற்றுப்படையிலையும் வருது. உலகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முருகன், அதனால் உலகம்ன்றது திருமுருகாற்றுப்படையிலையும் வருது. அடுத்ததாக வந்து உயிர் அப்படின்றது வந்து ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிருக்கு அன்பும் மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி அது வந்து திருக்குறளில் சொல்லப்படுது. ஸோ இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ திருக்குறளில் இது மட்டும்தான் சொல்லப்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ திருக்குறளில் இன்னும் வேறு என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், திருக்குறளில் வந்து இந்த பொருளதிகாரம்னு சொல்லிட்டு 70 பொருளதிகாரத்துக்கு இதுவே இருக்குது. அந்த இதில் வந்து அரசாங்கம் எப்படி இருக்கணும், ஒரு ஊர் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதில் வந்து என்னென்னு சொன்னால், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளாண்மை எப்படி நடக்கணும் அப்படின்றது, அதே மாதிரி ஒரு மருந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது, அதே மாதிரி ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கணும், ஒரு அரசு எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு மருந்து எப்படி மருந்து ஒரு அரசாங்கம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி வேளாண்மை எப்படி நடக்கணும், வேளாண்மை நல்லா நடந்தால் தான் அரசு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு நோய் நொடினாலும் அந்த ஊரில் மருந்து போட்டுக்கலாம். இதுதான் வந்து திருக்குறள்லேருந்து வரக்கூடிய வார்த்தைகள். சரியா? உங்களுக்கு எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு, ஆனால் கொஞ்சம் ஈஸியாக கொடுக்கறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை தயவு செஞ்சு கொஞ்சம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து இந்த வேளாண்மைன்ற வார்த்தை வந்து திருக்குறளில் தான் மட்டும்தான் வருதான்னு கேட்டால் இல்லை, கலித்தொகையிலையும் வருது. ஸோ இந்த வேளாண்மை, கலித்தொகைன்றது வந்து முல்லைக்களி, மருதக்களி, இது மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் கலித்தொகை. ஸோ இந்த வேளாண்மைன்ற வார்த்தை கலித்தொகையிலையும் வருது. மருந்துன்றதும் திருக்குறளில் மட்டும்தான் வருதான்னு கேட்டால் இல்லை, அகநானூறுலையும் வருது. அகநானூறுன்றதே வந்து
ஒரு தலைவன் தலைவியுடைய இல்லற வாழ்வு, அவங்களுடைய அன்பை பற்றி பேசுவதுன்னு வச்சுக்குவோம். இப்போ போர்க்களத்தில் ஏதோ ஒரு காயம்பட்டு வரக்கூடிய கணவருக்கு ரொம்ப பணிவோட அக்கறையோட மருந்து போடுறாங்க தலைவி அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மருந்துன்றது திருக்குறள்லேயும் வருது, அகநானூறுலேயும் வருது. ஸோ அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் இந்த அகநானூரில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அகநானூரில் வெறும் மருந்து மட்டும்தான் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, கோடை அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது. ஸோ கோடை இந்த காலங்கள் பற்றி பேசக்கூடியது, கோடை காலம், வாடை காலம், இந்த மாதிரி கோடைன்ற வார்த்தையும் அகநானூரில் வருது. ஸோ கோடையும் இந்த மருந்தும் அகநானூரில் வருது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறமா வேளாண்மை பற்றி பார்த்தோம். இந்த வேளாண்மைக்கு பக்கத்துலேயே உழவர் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. ஸோ இந்த உழவர் அப்படின்றது நற்றிணையில் வருது. இந்த உழவர்ன்ற வார்த்தை நற்றிணையில் வருது, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்னு சொல்லி சொன்னால் இது வந்து உலகத்தையும் குறிக்கும், பார்க்குறதையும் குறிக்கும். ஸோ இந்த பாருன்றது வந்து உலகத்தையும் குறிக்கும், பார்க்குறதையும் குறிக்கும். ஸோ அப்போ இந்த பாருன்றது வந்து பெரும்பானாற்று படையில் வருது. பா அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, அதுலேயும் வருது. அதே மாதிரி இந்த பதிற்றுப்பத்தில் வெள்ளம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. வெள்ளம் அப்படின்றது பதிற்றுப்பத்தில் வருது. ஸோ இந்த கேரளா வந்து இன்றைக்கி தான் கேரளாவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சேர அரசர்களுடைய ஒரு நிலமாக தான் இருந்தது. அந்த கேரளா எப்படின்னு சொல்லி சொன்னால் அதிகமாக வெள்ளம் வரக்கூடிய ஒரு இடம். அந்த இதுக்கு பேரே வந்து குடதிசை அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளா வந்து இப்போ தமிழ்நாடு வந்து இப்படி இருக்கா, நம்மளுடைய தமிழ்நாடு இப்படி இருக்கா தமிழ்நாடு, இந்த பக்கம் இருக்கிறது தமிழ்நாடு, இந்த பக்கம் இருக்கிறது கேரளா இல்லையா? ஸோ இந்த பக்கம்தான் வந்து வெஸ்ட் சைடு. இதை வந்து தமிழில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா குடக்குன்னு சொல்லுவாங்க. இது ஈஸ்ட் சைடு, இதை குணக்குன்னு சொல்லுவாங்க. இது ஏன் குடக்குன்னு சொல்கிறாங்கன்னா குடம் மாதிரி வெள்ளம் நிறைய வரக்கூடிய திசை, அதனால தான் அது வந்து குடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேரளா இருக்கிறது வெஸ்ட் சைடு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ வெள்ளம் அடிக்கடி வரக்கூடிய சைடுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிற்றுப்பத்துன்றதே மொத்தமாக சேர அரசர்களுடைய வரலாறை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல் தான் பதிற்றுப்பத்து. ஸோ சேர அரசர்கள் யார்? இன்றைக்கி கேரளா இருக்கக்கூடிய அந்த இடத்த ஆண்டவர்கள். ஸோ பதிற்றுப்பத்தில் தான் இந்த வெள்ளம்ன்ற வார்த்தை வருது. அப்படி கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த இது என்னன்னு சொன்னால் நீங்கள் எதையோ ஒரு வேலையை வந்து செய்து முடிக்கிறீங்க, ஓகேவா? நீங்கள் வேலையை வந்து செய்து முடிக்கிறத வந்து குறுந்தொகை சொல்லுது. அதே மாதிரி இந்த டோட்டல் 20 வார்த்தையிலேயே வந்து அவங்க வந்து இந்த அனிமல்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு 3 அனிமல்ஸை கொடுத்துருக்காங்க. என்னென்னு சொன்னால் முதலை, பாம்பு, மீன்னு சொல்லிட்டு ஒரு 3 அனிமல்ஸை கொடுத்துருக்காங்க. முதலை, பாம்பு, மீன். இந்த முதலை, பாம்பு, மீன் இது போக எக்ஸ்ட்ராவாக செய்கின்ற வார்த்தை, இந்த 4 வார்த்தையுமே குறுந்தொகையில் தான் வருது. இதை ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த முதலை, பாம்பு, மீன் 3மே வந்து நீருக்கு சம்மந்தப்பட்ட மிருகங்கள். முதலை தண்ணியில் தான் இருக்கும், மீன் தண்ணியில் தான் இருக்கும், பாம்பு நிலத்துலேயும் தண்ணியிலையும் வாழும். ஸோ இது 3மே, இந்த 3 அனிமல்ஸுமே மென்ஷன் பண்ணுறது குறுந்தொகை தான். குறுந்தொகையிலே செய்கின்ற இன்னொரு வார்த்தையும் வருது. ஸோ இவ்வளோ தான் இந்த 20 வார்த்தைகள். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். நான் கன்ஃபியூஸ் மேக்ஸிமம் பண்ணலன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட் வர்றதுக்காக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.